ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதினத்தில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வில் இது வரைக்கும் கேட்கப்பட்ட இந்தியன் பாலிட்டி சம்பந்தமான வினாக்களை பற்றி நம்ம வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவு கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ குரூப் 2 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்தியன் பாலிட்டி சம்பந்தமான டாப்பிக்லாம் வந்து எப்படி படிக்கலாம், எந்த மாதிரியான வினாக்கள்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்ற தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ரெகுலராக இந்த பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, ஓகேங்களா, அப்புறம் நேஷனல் மூவ்மெண்ட், ஹிஸ்ட்ரி சம்பந்தமான குரூப்பில் கேட்ட எல்லா கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு முதல் கட்டமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி வந்து பார்க்குறோம். சரிங்களா? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். அதில் வந்து அடுத்தடுத்த வீடியோக்கெலாம் வந்து நான் சேர்த்து விடுறேன். ஓகேவா? ஃப்ரீயாக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா, இப்போது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, இப்போ வந்து நம்ம குரூப் 2 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போது பாலிட்டி படிக்கும்போது எல்லாத்தையும் நம்ம வந்து படிக்கணும் போது இந்த ஷார்ட் டேர்மில் வந்து முடியாத காரியம். அப்போ அப்படின்னும் போது எந்தெந்த டாப்பிக்லாம் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம், எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலாம், எதில் வந்து ரிப்பீட்டாக கொஸ்டின் வருதுன்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து நம்ம படிச்சிருக்கோம், நம்ம படிச்சது இந்த வினாக்கள் வந்திருக்கா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். அதாவது புதுசாக படிக்க போகிறவங்களும் எப்படி படிச்சிருக்கோம், எப்படி படிக்கணுன்றது தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஆல்ரெடி படித்து முடிச்சோம்னா நம்ம எப்படி படிச்சிருக்கோம், நம்ம படித்தது கொஸ்டின் வந்திருக்கா இல்லையா, நம்ம போன வே கரெக்டாக இல்லையான்றதும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டினுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, நம்ம சரியான பாதையில் தான் பயணிக்க போகிறோமான்றதை பற்றி தெரியுதுன்னா ஒரு வே அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி, நம்ம இதில் வந்து மொத்தமாக வந்து ஒரு 70 வினாக்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் வீடியோ பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்துன்னா சார் பிடிஎஃப் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சுப்போன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் பிடிஎஃப் பார்க்கறதுக்கு அதை டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வெப்சைட்டை வந்து கொடுத்துருக்கேன், அதே எப்படி நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ஸோ அனலைஸ்ன்றது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம எப்படி வந்திருக்குன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? நல்லா கவனிச்சிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சரை வந்து சொல்ல போகிறது கிடையாது. ஓகேவா? இங்கே வந்து என்னென்ன டாப்பிக்லேருந்து கொஸ்டின்லாம் தயாராக இருக்குது, என்னென்ன டாப்பிக்லாம் கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தயார் பண்ணி கொடுக்குறாங்க, அப்போ நம்ம எதெல்லாம் வந்து எந்தெந்த டாப்பிக்லாம் வந்து படித்து முடிச்சிருக்குன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, ஓகே, ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ இந்தியன் பார்ட்டில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கீழே கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமையில் எது தவறானது? ஓகேவா? ஸோ அப்போ அடிப்படை உரிமை, அப்போ அடிப்படை உரிமை எடுத்து பார்த்தீங்கன்னா பகுதி 3ல் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பார்ட்டு. ஓகேவா? ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான் அது. ஓகேவா? மொத்தம் தற்போது வந்து 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த 6 அடிப்படை உரிமைகள் வந்து பார்த்தீங்கன்னா சமத்துவ உரிமை வரும். ஓகேவா? அரசமைப்பின் மூலம் தீர்வு காணும் உரிமை ஆர்டிகல் 32. சுரண்டலுக்கு உண்டான உரிமைகள் நல்லா படிங்க. நம்ம சுரண்டல் படிச்சோம் கரெக்டாக நம்ம நினச்சிரும். ஆனால் இங்கே பார்த்தா சுரண்டலுக்கு உண்டான, ஓகேங்களா, அந்த சின்ன ஒரு வார்த்தையில் வந்து நம்ம ஏமாற்றுவாங்க. சுரண்டலுக்கு எதிரான உரிமை தான் நம்ம கொடுத்துருக்காங்க, சுரண்டலுக்கு உண்டான உரிமை கிடையாது. சரிங்களா? ஸோ அப்போ இதுதான் வந்து தவறானது. இங்கே பாருங்கள், சுதந்திர உரிமை அது இருக்குது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் தவறு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து ஆட் மேனோட்டில் கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அப்போ நம்ம படிக்கும்போதே அந்த வார்த்தையை தெளிவாக படிக்கும். ஓகேவா? ஆர்டிகிள் பொறுத்த வரைக்குமே அந்த வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த வார்த்தைகள் இப்போ அந்த வக்கீலுக்கு படிக்கலாம் பார்த்தா இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானு சொல்லுவாங்க. ஓகே, ஆனால் அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தை ஜாலத்தின் மூலமாக தான் நிறைய கேஸில் வந்து அவங்க ஜெயிப்பாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எழுத்துமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, கீழ் காணப்படுபவைகளில் எது ஒன்றிய பிரதேசங்களின் முந்தைய பெயர்கள் கிடையாது? சரிங்களா? ஸோ ஒன்றிய பிரதேசம், ஸோ அப்போ ஒன்றிய பிரதேசம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் அது கான்ஸ்டியூஷன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மாநிலங்கள், இந்த மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இருக்க அந்த இடங்களை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் பார்ட் ஏ, பி, சி, டி அப்படின்ற மாதிரி 4 சாப்டராக வந்து பிரித்து வச்சுருந்தாங்க அந்த மாநிலங்களை. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது எது பொருந்தாது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா தனித்துவமான மத்திய பகுதிகள். ஸோ இதான் வந்து தவறானது. ஓகேவா? அடுத்தது, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டவணை, அந்த மொழிவாரி மாநிலங்கள் சம்பந்தமான கொஸ்டின் கேட்குறாங்க, அதையும் நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அடுத்து பாருங்க, மக்கள் நலனை மேம்படுத்துவதற்காக ஒரு சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்க வேண்டும் என்று எந்த அரசமைப்பு சட்டப்பிரிவு கூறுகிறது? அதாவது இந்தியா ஒரு நல அரசாக செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அரசு நெறியுறுத்தும் கோட்பாடில் வரக்கூடிய மிக முக்கியமான விதி ஆர்டிகல் 38. அப்போ அடிப்படை உரிமையிலிருந்து கேட்குறாங்க, அரசு நெறி கோட்பாடுலேருந்து கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, அரசியல் சாசன பகுதி 5 5ஆம் அத்தியாயம் மக்களின் பணத்தை கண்காணிக்க நாடாளுமன்றத்தின் ஒரு உயர் அதிகாரியை நியமனம் செய்கிறது. அவர் டேஷ் ஆவார். ஓகேவா? அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, அரசியல் சாசன பகுதி 5 என்ன சொல்லுது? மத்திய அரசு. ஓகேவா? அப்போ மத்திய அரசு பார்த்தீங்கன்னா மத்திய அரசுனா ஒன்றிய அரசுன்னு சொல்லலாம். ஓகேவா? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய அரசு சட்டத்திலே ஒன்றிய அரசு தான் இருக்கு. ஓகேவா? ஒன்றிய அரசு நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அதி மேதாவிகள்னு சொல்லி நம்ம நினைச்சிருவோம். பார்த்தீங்களா?
ஒன்றிய அரசு பத்தி சார் சொல்றாரு, சார் வந்து டிஎம்கே கட்சியை சேர்ந்தவர் அப்படிலாம் நம்மளால சொல்லிட்டு கிடப்பாங்க. ஓகேவா, நம்ம இருக்கத்தான் சொல்ல முடியும். ஓகேவா, இன்னும் கூட யூபிஎஸ்சின்னு தான் இருக்கு. சரியா, சிபிஎஸ்சின்னு கிடையாது, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கிடையாது. ஓகேவா, அது தெரியாத ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா தான் சொல்லிட்டு ஒரு சில தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. ஓகே, அதனாலன்னு சொல்லிட்டு. ஓகேவா, எஜுகேஷன் வந்து பூரா அங்கே எதையுமே சேர்க்கக்கூடாது. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனமாக செயல்படணும்னு அர்த்தம். சரியா, ஸோ அப்படின்னும் போது அப்போ நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மத்திய அரசை பற்றி சொல்லக்கூடிய அந்த பகுதி வந்து பகுதி 5. அந்த பகுதி 5ல் பார்த்தீங்கன்னா 5 பார்ட் இருக்கு. ஓகேவா, அப்போ வந்து நம்ம முன்னாடியே தெரிஞ்ச விஷயம் தான். ஃபர்ஸ்ட் வந்து நிர்வாகம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நிர்வாக அதிகாரம், அதுக்கப்புறம் வந்து சட்டத்துறை, அதுக்கப்புறம் அந்த சட்டத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் சியில், அதாவது அத்தியாயம் 1 வந்து நிர்வாகம், அத்தியாயம் 2 வந்து சட்டத்துறை, அத்தியாயம் 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டிகல் 123 வரும் பார்த்தீங்களா, அதாவது குடியரசுத் தலைவருக்கு உண்டான அவசர சட்டம் பிறப்பிக்கும் அதிகாரம், அது அத்தியாயம் 3. அத்தியாயம் 4 என்ன அப்படின்னா நீதித்துறை, ஒருங்கிணைந்த நீதித்துறை. அடுத்த 5வது என்ன பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அதாவது ஆர்டிகல் 148லிருந்து 151 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த விதிகள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் அண்ட் சிஏஜின்னு சொல்லுங்க பார்த்தீங்களா, அதான் யார் சொல்றாங்க அப்படின்னா இந்திய தலைமை தணிக்கை மற்றும் கணக்காளர். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ஏ. ஓகேவா, அடுத்து பாருங்க, 14 வயதிற்கு கீழ் உள்ள குழந்தைகள் யாரும் தொழிற்கூடம் அல்லது அபாயகரமான இடங்களில் வேலை பார்க்க கூடாது, இதை கூறும் சட்டப்பிரிவு எது? ஓகேவா, இது கூறும் சட்டப்பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 24. இந்த நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இப்போ நம்ம உண்டானு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதிலேயே தான் வரக்கூடிய கொஸ்டின் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2, 23, 24. 23 என்ன சொல்லுவாங்க, அதாவது மனிதர்களை சட்டவிரோதமான முறையில் மனிதர்களை விற்பதோ வாங்குவதோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அடிமைப்படுத்துவதோ கூடாது என்பதை பற்றி சொல்லக்கூடியது. விதி 24 என்ன அப்படின்னா 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை கனரகம் போன்ற தொழிற்சாலைகளை வந்து ஈடுபடுத்தக்கூடாது பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 24. இதுவும் வந்து அடிப்படை உரிமை சம்பந்தமான கொஸ்டின் தான். இப்போ நம்ம 2வது கொஸ்டின் பார்க்குறோமா, நோட் பண்ணிங்க. அடுத்து பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பு உறுப்புகளின் எந்த உறுப்பில் அரசமைப்பு திருத்த முறை குறிப்பிடப்பட்டுள்ளது? சரிங்களா, ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அரசமைப்பு சட்டம் திருத்தத்து. ஓகேவா, இப்போ நம்ம ஆரம்ப காலத்தில் ஒரு சட்டம் கொண்டு வந்துருப்பாங்க. இப்போ அந்த சட்டத்தில் வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி திருத்தணும் அப்படின்னா அது எந்த ஆர்டிக்கல் படி திருத்துவாங்கன்னா ஆர்டிக்கல் 368. ஓகேவா, இது வந்து பார்த்தோன்னா பார்ட் 20 நினைக்கிறேன், பகுதி 20. ஸோ பகுதி 20ல் வரக்கூடிய ஒரே விதின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 368. சரிங்களா, அடுத்து பாருங்க, இந்திய அரசாங்கம் பாரத் ரத்னா மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளை டேஷ் விதியின் கீழ் உருவாக்கியுள்ளது. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமை சம்பந்தமான ஒரு கொஸ்டின் தான். இது ஆன்சர் இந்திய அரசு சட்ட விதி 18. அதாவது 18 வந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா படித்து பெறப்பட்ட பட்டங்கள், அதாவது வாங்கிய பட்டங்கள் தவிர இந்த எப்படி சொல்றதுன்னா வந்து இந்த ராஜா சார், ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர் பட்டம், இந்த மாதிரியான நிறைய நம்மளுக்கே ஒரு பட்டம் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பட்டம்லாம் இருக்கக்கூடாது. ஓகேவா, படித்து வாங்கின பிஎஸ்சி எம்எஸ்சி அந்த மாதிரியான பட்டங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கமே கொடுக்கக்கூடிய பாரத ரத்னா, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் போன்ற பட்டங்கள் மட்டும் தான் இருக்கணும், மற்ற பட்டங்கள்லாம் வச்சுக்கூடாது. ஓகே, அந்த ராஜாதி ராஜா, ராஜகம்பீர, ராஜா மாத்தாண்ட, ராஜகுலதலக, அந்த மாதிரி அந்த ராஜகுலோ துங்குவை விட்டான ஏன்னு சொல்லுவோம் பத்தியா, அதே மாதிரிலாம் கிடையாது. இந்த மாதிரி வந்து பட்டங்கள்லாம் இருக்கக்கூடாது. ஓகே, ஆளாளுக்கு ஒரு பட்டம் வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பட்டங்கள்லாம் வந்து இந்த ஏரியாவில் ரவுடிஸ்லாம் சுற்றிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பட்டம்லாம் இருக்கக்கூடாது. பேர் வச்சுக்கலாம், பேரு பக்கத்தில் நீ படித்து வாங்கின பட்டம் வச்சுக்கலாம், நீ உழைச்சி வாங்கின பட்டம், அதாவது உழைச்சினா இது மூலமா வந்து இந்த பாரத்னா, பத்மஸ்ரீ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு கவர்மெண்ட்ல கொடுக்குற இந்த மேஜர், ஓகே, கர்னல், ஓகே, மார்ஷல், இந்த மாதிரியான பட்டங்களை வச்சுக்கலாம். ஓகே, அதை தாண்டி மீதி இருக்கக்கூடிய பட்டங்கள்லாம் வச்சுக்க கூடாதுன்றத சொல்றாங்க. ஓகேவா, ஸோ அதை பற்றி சொல்றது ஆர்டிகல் 18. இது வந்து அடிப்படை உரிமையில வரக்கூடிய விதிதான். அடுத்து பாருங்க, நிர்வாக தீர்ப்பாயத்தை பற்றி அரசமைப்பு ஷரத்து எது அப்படின்னா ஆர்டிகல் 323A. ஆர்டிகல் 323A நிர்வாக தீர்ப்பாயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகளுக்கு உண்டான தீர்ப்புகள், அரசு அதிகாரிகளுக்கும் ஒரு சில பிரச்சனை வரும் பார்த்தீங்களா, அதை தீர்ப்புக்குண்டா உருவாக்கப்படுது அந்த தீர்ப்பாயங்கள். ஓகேவா, அந்த தீர்ப்பாயத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் எது? ஆர்டிகல் 323A. அடுத்து பாருங்க, அப்போ நிர்வாக தீர்ப்பாயத்துல கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேவா, இது புதுசா சேர்க்கப்பட்ட பகுதி வேற அது. ஓகே, நான் நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது, பின்வருவனவற்றுள் உயர் நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது 62லிருந்து 65 வயது வரை உயர்த்திய சட்ட திருத்தம் இப்பதான் கொண்டு வந்தாங்க, 104வது சட்ட திருத்தம்.
ஓகேவா? ஸோ இந்த சட்டத்திருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உயர்நீதிமன்ற நீதிபதி ஓய்வு எவ்வளோ இருந்துச்சு? 62 இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க? 65 வந்து உயர்த்திட்டாங்க. இது என்ன விதி? ஆர்டிகல் 104வது சட்டத்திருத்தத்தின்படி கொண்டு வரப்பட்டது. ஓகேவா? அப்ப சட்டத்திருத்தங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து பாருங்க, மகளிர் தேசிய ஆணையம், அதாவது தேசிய மகளிர் ஆணையம் சொல்லும் பத்தில அது எப்போ கொண்டு வந்தாங்க? 1992 கொண்டு வந்தாங்க. அப்ப அந்த ஆணையங்கள் சம்பந்தமான கொஸ்டின்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? அதாவது தேசிய பழங்குடியின ஆணையம், தேசிய சிறுபான்மை ஆணையம், தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம், தேசிய தாழ்த்தப்பட்ட 2 இருக்கு. அது பழங்குடியின ஆணையம் இருக்கு பத்தி, அதே மாதிரி வந்து சிறுபான்மை ஆணையம் இருக்கு. அதே மாதிரி தேசிய மகளிர் ஆணையம். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய ஆணையங்கள் இருக்கு. அந்த ஆணையங்கள் சம்பந்தமான கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இனாகிரேஷன் எந்தெந்த ஆணையம் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்ற கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா அரசமைப்பு சார்ந்த ஆணையங்கள் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து தாழ்த்தப்பட்டோர் ஆணையம், அப்புறம் பழங்குடியின ஆணையம், இது எல்லாமே வந்து அரசமைப்பு சார்ந்த அமைப்புகள். அரசமைப்பு சாராத அமைப்புகள் ஒரு சில ஆணையங்கள் இருக்கு. அதையும் நம்ம இப்போ திட்ட ஆணையம், நிதி ஆணையம், நிதி ஆயோக் இருக்கு பத்தியா? நிதி ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, நிதிக்குழு இருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக்ன்றது பார்த்தீங்கன்னா அரசமைப்பு சாராத அமைப்பு. அந்த மாதிரி ஆணையங்கள், கமிஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதனுடைய எப்போ தொடங்கினாங்க, அதனுடைய தலைவர் யாரு, உறுப்பினர் யாரு, தற்போதைய தலைவர் யாரு, அதனுடைய அமைப்பு என்ன, செயல்பாடு என்ன, பணிகள் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, பின்வருவனவற்றுள் எந்த அரசமைப்பு விதி துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை தாங்குவார் என கூறுகிறது? ஓகேவா? ஸோ துணை குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து என்னன்னா ஒரு எப்படி சொல்லி எக்ஸ்ட்ரா போஸ்ட் நம்ம சொல்லுவோம். அதாவது குடியரசுத் தலைவர் இல்லாத போது தான் அதுக்கு பவர் வரும். ஸோ அப்போ அது வரைக்கும் அவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாநிலங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா, அந்த ராஜ்யசபாவிற்கு பதவி வழி மாநிலங்களவை தலைவராக செயல்படுவார். அது எந்த விதியின்படி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 89. ஓகேவா? அடுத்தது இந்திய அரசமைப்பு விதி 360 360 360 இது நிதி நெருக்கடி தான். ஓகேவா? ஏன்னா நமக்கு 360 ஆங்கிள், அதாவது நம்முடைய பணத்தட்டுப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரிலையும் வரும். எல்லா பக்கத்துலேருந்து நமக்கு வந்து பண பிரச்சனை தான் வரும். அதில் தான் ஞாபகம் வச்சுங்க, 360னாலே நிதி நெருக்கடி. ஓகேவா? அடுத்து பாருங்க, இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான். என்ன அப்படின்னா ஒவ்வொரு சட்டமும் எந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்கோம். ஓகே, ஆல்ரெடி வந்து நிறைய சட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகளிலிருந்து நமக்குண்டான சட்டங்களை எடுத்து தொகுத்து தான் நம்ம இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. அப்போ அப்படின்னும் போது எந்தெந்த நாட்டிலேருந்து என்னென்ன சட்டங்கள்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது பார்த்தா சட்டத்தின் ஆட்சி, இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. இப்போ சட்டப்படி தான் எல்லாமே ஆட்சி நடக்குது, அதான் சட்டத்தின் ஆட்சி. அடுத்து பார்த்தா நீதி புனராய்வு அதிகாரம், நீதி புனராய்வுனாலே அது அமெரிக்கா தான். அடுத்து பொதுப்பட்டியலில் உள்ள கருத்துருக்கள், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரசு நெறிமுறை கோட்பாடு வந்து அயர்லாந்து. ஞாபகம் வச்சுங்க, இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்திய அரசியலமைப்பின் மூலங்கள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. அதாவது எந்தெந்த நாட்டிலேருந்து என்னென்ன சட்டங்கள்லாம் நம்ம எடுத்தோம் அப்படிங்கிற டாபிக், அது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அடுத்து பாருங்க, பின்வரும் விதிமுறைகளில் எந்த ஒன்று பாராளுமன்றத்தின் சாதாரண பெரும்பான்மை மூலம் நிறைவேற்றப்பட இயலும்? ஓகேவா? அதாவது கீழ்கண்ட எந்த விதி வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண பெரும்பான்மை, ஓகே, சாதாரண பெரும்பான்மை, அறுதி பெரும்பான்மை. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அறுதி பெரும்பான்மை பிளஸ் பாதிக்கு மேற்பட்ட மாநிலங்களில் பெரும்பான்மை, இதுமாதிரி 3 வகையான பெரும்பான்மை இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ அப்படின்னும் போது சாதாரண பெரும்பான்மை மூலமா, ஓகேவா, ஸோ அந்த சாதாரண பெரும்பான்மை மூலமா வந்து என்ன, அதாவது சிம்பிள் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்சல்யூட் மெஜாரிட்டி அது வேற. சிம்பிள் மெஜாரிட்டி மூலமா என்னென்ன சட்டம் கொண்டு வரான்னு பார்த்தீங்கன்னா கடைசியா டி இருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் மாநிலத்தின் சட்ட மேலவை மன்றம் தொடர்பான விதிமுறைகள். ஓகேவா? ஒரு மாநிலத்தை சட்ட மேலவை ஏற்படலாமா வேண்டாமா அப்படின்னும் போது அந்த மேலவை ஏற்படுத்துவதும் இல்லை கலைப்பதற்கும் யாருக்கு அதிகாரம் இருக்கு? பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு. அப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொண்டு வருவாங்க? சாதாரண பெரும்பான்மை இருந்தாலே சட்ட மேலவை ஏற்படுத்துறது கலைக்கத்தை பண்ணிடுவாங்க, அதான் சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? பாராளுமன்ற சம்பந்தமான கொஸ்டின், பாராளுமன்ற சம்பந்தமான கொஸ்டின் வச்சுக்கலாம், சட்ட திருத்தம் சம்பந்தமான கொஸ்டினும் வச்சுக்கலாம், அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசு சம்பந்தமான கொஸ்டின் வச்சுக்கலாம். 3 ஆங்கிள் பார்த்தாலும் இது முக்கியமான கொஸ்டின் தான். அடுத்து பாருங்க, இந்திய அரசமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையில் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை குறிப்பிடப்பட்டுள்ளன? ஓகேவா? பஞ்சாயத்து ராஜ். ஸோ பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னாலே என்னது? 11வது தான். நகர்பாலிகான்னா 12, பஞ்சாயத்து ராஜ்னா 11, நகர்பாலிகா ஓகே அது கிராம பஞ்சாயத்து கூட சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் வந்து எப்படி சொல்றது கன்ஃபியூஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாயத்து, இது ஆங்கிலத்தில் வந்து நகர்பாலிகான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நகர்பாலிகா அப்படின்னா அது வந்து 12வது அட்டவணை, கிராம பஞ்சாயத்து அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது 11வது அட்டவணை. ஓகேவா? அடுத்து பாருங்க,
ஸோ அப்போ வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் சம்பந்தமான கொஸ்டின் வந்து ஒவ்வொரு எக்ஸாம்லையும் ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. இல்லை அப்படின்னா அந்த உள்ளாட்சி அரசாங்கம் சொன்னாங்க பார்த்தீங்களா, இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். ஓகேவா, அடுத்து பாருங்க, லோக்பால் மசோதா முதலில் லோக்சபாவில் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஓகேவா, 1968 சாந்தி பூஷன் அப்படின்றவர் தான் அதை அறிமுகப்படுத்தியிருப்பார் 1968. சரிங்களா, அது நிறைவேறது 2007. ஓகேவா, 2011 அப்புறம் தான் அது நிறைவேறுமே. ஆனால் கொண்டது எப்போ 1968 முதலாக வந்து சாந்தி பூஷன் அப்படின்றவர் தான் வந்து அதை தாக்கல் பண்ணார். ஓகேங்களா, ஸோ அதை கேட்டிருக்காங்க. அப்போ லோக்பால், இந்த ஊழலுக்கு எதிரான அமைப்புகளும் ஒரு பாட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஊழலுக்கு எதிரான அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா லோக்பால், லோக் ஆயுக்தா, லோக் அதாலத், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கமிஷன், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், இது எல்லாமே வந்து அதில் வரக்கூடிய டாபிக் தான். ஓகேவா, ஸோ அந்த ஊழலுக்கு அமைப்புகள் எல்லாத்தையும் நம்ம வந்து கண்டிப்பாக படிச்சு வச்சோம். அதுல ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்து பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களின் எது அடிப்படை கடமைகளை இந்திய அரசியலமைப்பில் இணைக்க காரணமாக இருந்தது? ஓகேவா, ஸோ அடிப்படை கடமைகள் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் போது நம்ம அரசு சட்டத்தில் கிடையாது, பின்னால தான் அதை சேர்த்தாங்க. ஓகேவா, ஸோ அந்த அடிப்படை கடமை வந்து நம்ம அரசு சட்டத்தை சேர்க்கறதுக்கு காரணமாக அந்த கமிட்டி எதுன்னு பார்த்தோன்னா சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி. இங்கே ஸ்வரன் சிங் கொடுத்துருக்காங்க, சர்தார், அதான் சர்தார்ன்றது ஒரு பட்டம் சொல்லும் போது அந்த பட்டம்லாம் இப்போ துறக்கன்றதுனால பட்டம் இல்லாம ஸ்வரன் சிங் கமிட்டி மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த கமிட்டி தான் அடிப்படை கடமையை வந்து நம்ம அரசு சட்டத்தை சேர்க்க பரிந்துரை செய்த கமிட்டி. இதை வேற மாதிரி கேட்பாங்க, அடிப்படை கடமைகளை பரிந்துரை செய்த கமிட்டி எதுன்னு கேட்பாங்க. இது ஸ்வரன் சிங் கமிட்டி அல்லது குழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, பாருங்க ஆங்கிலத்தில் கமிட்டின்னு சொல்லுவாங்க, வேற ஒன்றும் இல்லை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். 73வது அரசமைப்பு சட்ட திருத்தம் இந்திய அரசியல் சாசனத்தின் பகுதி 9 சில அம்சங்களை சேர்த்தது. ஓகே, 73வது சட்டத்தின்படி. ஓகேவா, இதன் மூலம் மாநில அரசுக்கு கிராம நிலையில் பஞ்சாயத்து நிறுவனங்களையும் மாவட்டங்களில் உயர்நிலை பஞ்சாயத்து அமைக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டது. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரிதான். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 73வது சட்டத்திட்டத்தின்படி தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த 11வது அட்டவணையை சேர்த்தாங்க. அப்போ அந்த 11வது அட்டவணையின்படி தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த கிராம பஞ்சாயத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 பிரிவா, அதாவது 3 பிரிவா பிரித்து வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட அளவில் மாவட்ட பஞ்சாயத்து, அப்புறம் கிராம பஞ்சாயத்து அப்படின்ற மாதிரி கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 73வது சட்டத்தின்படி தான் என்ன பண்ணாங்க, அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுத்தாங்க. அப்போ அந்த அரசியலமைப்பு அந்தஸ்து வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னா அந்த 73வது சட்டத்தின்படி தான் 1992 அப்புறம் இந்த விஷயத்தை கொண்டு வந்தாங்க. ஓகே, அதான் இங்க கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ அப்போ ரெண்டுமே சரிதான். அடுத்து பாருங்க, பார்த்தீங்கன்னா அப்போ அந்த பஞ்சாயத்து சம்பந்தமான கொஸ்டின் வந்து 2 கொஸ்டின் பார்த்தாச்சு. அடுத்து பாருங்க, இந்தியாவின் தலைமை நீதிபதிகளை வரிசைப்படுத்துக. ஓகேவா, ஸோ இந்தியாவின் தலைமை நீதிபதிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நீதிபதிகள் வரிசை கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ நம்ம படிக்கும்போது என்ன பண்ணோம், ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தலைவர்கள், குடியரசுத் தலைவர் வரிசை, துணை குடியரசுத் தலைவர் வரிசை, பிரதமர் வரிசை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிதிக்குழு தலைவர் வரிசை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கவர்னர், கடைசியாக ஒரு 5 கவர்னர் வரிசை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சபாநாயகர் வரிசை, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகள், அந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் வரிசை, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒவ்வொரு எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு எக்ஸாமில் ஜிகே பார்ட்டில் கேட்குற மாதிரி கேட்டு விட்ருவாங்க, அதுக்கேற்ற நம்ம படிச்சிடணும். ஓகேங்களா, ஸோ அடுத்து பாருங்க, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. ஜேவிபி குழு இந்தியாவின் மொழிவாரி மாநிலங்கள் அமைப்பது பற்றி மறுபரிசீலனை செய்ய அமைக்கப்பட்டது. ஓகேவா, இந்த குழுவின் உறுப்பினர்களை ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா ஆவார். ஓகேவா, என்ன பண்றாங்க அப்படின்னா ஜேவிபி குழு. ஸோ இந்த குழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாநில மறுசீரமைப்பு செய்வதற்குண்டான, அதாவது மொழிவாரி மாநிலங்களை பிரிக்கலாமா வேண்டாமான்றதை பற்றி ஆய்வு செய்ய இந்த குழு அமைச்சாங்க. அப்போ காரணம் என்ன வரும், மொழிவாரி மாநிலங்கள் இந்த குழு பரிந்துரை செய்யுது அப்படிதான் வரணும். ஆனால் இங்கே என்ன வந்திருக்குன்னா இந்த ஜேவிபிக்கு நான் எக்ஸ்பிளேஷனை கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ ஜேனா ஜவஹர்லால் நேரு, வீணா வல்லபாய் பட்டேல், பீனா பட்டாபி சீதாராமையா. இவங்க எக்ஸ்பிளேஷன் கேட்கல, காரணம் ரீசன் கேட்குறாங்க. அப்போ ரீசன் தப்பா இருக்கு. ஓகே, அப்போ ஏ மற்றும் ஆர் சரி, ஆனால் ஆர் என்பது ஏயின் சரியான காரணம் கிடையாது. அப்போ பி தான் வரும். ஓகேவா, அடுத்த விஷயம் பாருங்க, ஓகே, நீதி புனராய்வு பற்றிய கீழ்காணப்படும் வாக்கியங்களில் எது எவை சரியானவை?
நீதி புனராய்வு கோட்பாடு யூகே தோன்றியது மற்றும் உருவாக்கப்பட்டது. ஸோ இதை நம்ம நல்லா பார்த்தோம், மேலே தான் பார்த்துருந்தோம். நீதி புனராய்வு என்ன பார்த்தோம், அமெரிக்கான்னு பார்த்தோம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, யூகேன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தப்பு. அடுத்து பாருங்க, இந்திய அரசமைப்பு நீதித்துறைக்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்குகிறது. ஆமாம், நீதித்துறைக்கு தான் என்ன பண்ணுறாங்க, இந்த நீதி புனராய்வு செய்யக்கூடிய அதிகாரம். ஏன்னா நீதித்துறை தான் பண்ணணும் என்னது, நீதி புனராய்வு பற்றி. ஓகேவா? ஸோ அப்போ அது கரெக்டு தான். அடுத்து நீதி புனராய்வு அதிகாரத்தை அரசமைப்பு திருத்தம் மூலம் குறைக்க முடியாது. கரெக்டு தான். ஓகேவா? ஸோ அப்போ ஒன்று மட்டும் தான் தப்புன்னு நினைக்கிறேன். ஆமாம், 2, 3 சரி. ஓகேவா? அப்போ இதுவும் சரி, இது மட்டும் தப்பு. நம்ம பார்த்தாலே தெரியுது, யூகே வராது, அமெரிக்கா தான் வரணும், யூஎஸ்ஏ வரணும். அடுத்து பாருங்க, எந்த அரசமைப்பு சட்டத்தின் மூலமாக குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தின் அவைகளை கூட்டுவதற்கு அல்லது ஒத்திவைப்பதற்கு அதிகாரம் உள்ளது அப்படின்னா ஆர்டிகல் 85 பா. நோட் பண்ணிச்சிங்க, ரொம்ப முக்கியமானது. ஓகேவானது. குடியரசுல வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தை அந்த அவைகளை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டலாம் இல்லை நிறுத்தி வைக்கலாம். அதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு, குடியரசு. ஏன்னா அவர் தான் அந்த கூட்டத்தை கூட்டுறவர். ஓகேவா? அது எந்த விதினா ஆர்டிகல் 85 படி. ஓகேவா? அது 89 பார்த்தோம், இப்போ 85 பார்த்துருக்கும். அடுத்து பாருங்க, இந்திய பாராளுமன்றத்தின் பொது கணக்கு குழு தலைவரை நியமனம் செய்பவர் யார்? ஓகே, அவ பொது கணக்கு குழு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மக்களவை சபாநாயகர். பார்லிமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழுக்கள் இருக்கும். ஓகே, எஸ்டிமேட் கமிட்டி, ஓகே, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி நினைக்கிறேன். இதான் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி. ஓகேவா? இந்த பொது கணக்கு குழு இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பீட்டு குழு, எஸ்டிமேட் கமிட்டி இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழுக்கள் இருக்கு, பல்வேறு குழுக்கள் இருக்கு. அந்த குழுக்கள் இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியுடைய தலைவரை வந்து யார் நியமனம் செய்யணும்னா மக்களவை சபாநாயகர் தான் இருப்பார். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு அரசமைப்பு அந்தஸ்து கொடுப்பதற்கு முன்முயற்சிகள் எடுக்கப்பட்டது எந்த குழுவின் பரிந்துரையின் பெயரில்? ஓகே, யார் அப்படின்னா எல்எம் சிங்வி. ஓகேவா? இதை நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். அதாவது பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு அரசமைப்பு அந்தஸ்து வழங்க பரிந்துரை செய்த கமிட்டி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அதே தான் இங்கே மாற்றி கேட்டிருக்காங்க. எல்எம் சிங்வி குழு தான் என்ன பண்ணாங்க, பஞ்சாயத்து ராஜுக்கு அரசமைப்பு அந்தஸ்தை வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ அப்போ பஞ்சாயத்து ராஜ் மட்டுமே 4 கொஸ்டின் பார்த்தாச்சு, அதில் மட்டுமே. ஓகேவா? அப்போ எந்த அளவுக்கு முக்கியமானதை பார்த்துங்க. அடுத்து பாருங்க, அடுத்த கொஸ்டின் பஞ்சாயத்து ராஜ் தான். ஓகேவா? எந்த இந்திய அரசமைப்பு பஞ்சாயத்து ராஜ் திருத்த சட்டம் பிரிவு 1 படி 3இல் 1 பங்கு இடம் தாழ்த்தப்பட்ட மற்றும் மலைவாழ் பெண்களுக்கான இடம் ஒதுக்கப்பட வேண்டும் என குறிக்கிறது? எப்படின்னா 74வது சட்ட திருத்தம். ஓகேவா? ஸோ அப்போ 73வது கிராம பஞ்சாயத்து, 74வது நகர பஞ்சாயத்து. ஓகேவா? ஸோ அந்த சட்டத்தை என்ன பண்ணாங்க, 3ல் 1 பங்கு இடத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாழ்த்தப்பட்ட மற்றும் மலைவாழ் பெண்களுக்கு வழங்குன்றத சொன்னாங்க. ஓகேவா? நம்ம தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தோன்னா 50% கொடுக்குறோம். அடுத்து பாருங்க, இந்திய அரசமைப்பு அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கை ஓர் உன்னதமான பண்பு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் தான், பிஆர் அம்பேத்கர். ஸோ அப்போ இந்த கொட்டேஷன்லாம் ஞாபகம் வச்சேன், யார் யார் என்னென்ன கூற்று சொன்னாங்க. ஏன்னா அடிப்படை உரிமையை பற்றி இவரே வந்து பார்த்தீங்கன்னா புதுமையான சிறப்பம்சம் அரசு நிறுத்தும் கோட்பாடு வந்து ஒரு அரசமைப்பு சட்டத்துடைய ஒரு புதுமையான சிறப்பம்சம் சொல்லியிருப்பார். யார்? பிஆர் அம்பேத்கர் அவர்கள் தான். ஓகேவா? அதே மாதிரி ஆர்டிகல் 32 என்ன சொல்லியிருப்பாரு, இந்திய அரசின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடிய விதி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 32. அது மாதிரி ஒவ்வொரு தலைவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்திய அரசு ஒரு சிறப்பம்சத்தை பற்றி ஒரு கொட்டேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சு அதெல்லாம் கண்டிப்பாக கேட்குறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, பொதுப்பட்டியல் எனும் கருத்து பெறப்பட்டது எங்கன்னா இதே நான் பார்த்தாச்சு. பொதுப்பட்டியனாலே ஆஸ்திரேலியா தான். இதுவும் நம்ம பொறுத்துக்களை பார்த்துருந்தோம். அப்போ அந்த இந்திய அரசமைப்பின் மூலங்கள் மட்டுமே 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை யாருடைய முன்மொழிவில் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது? சரியா? நிர்ணய சபை என்ன பண்ணாங்க, யாருடைய முன்மொழிவின் அடிப்படையில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேபினெட் கமிஷன். ஓகே, கேபினெட் கமிட்டியுடைய பரிந்துரை அடிப்படையில் தான் அரசமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்துறாங்க. பெத்தி கிளாரன்ஸ், ஸ்ட்ராபோர்ட் கிளிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர். இதில் பெத்தி கிளாரன்ஸ் தான் வந்து தலைவராக இருப்பார். இந்த 3 பேர் கொண்ட குழு தான் என்ன பண்ணாங்க, இங்கிலாந்தில் அமைச்சு இந்த குழு தான் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்தியாவிற்கு என்று ஒரு அரசு சட்டம் ஏற்படுத்தணும். அப்போ அந்த அரசு சட்டம் ஏற்படுத்துறதுக்கு அரசமைப்பு நிர்ணய சபை உருவாக்கணும்னு சொல்லிட்டு இந்த நிர்ணய சபையை பரிந்துரை செஞ்சிருப்பாங்க. ஓகேவா? நோட் பண்ணிங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசமைப்பின் அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது? எந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைன்னும் போது நான் என்ன சொல்லியிருக்கேன், அது வந்து அரசு கொண்டு வரும்போதே கிடையாது, பின்னால தான் ஸ்வரன் சிங் கமிட்டியில் சேர்த்தான்னு பார்த்தோம் பார்த்தீங்களா? அப்போ அது என்ன பகுதியில் சேர்த்துருக்காங்கன்னா பகுதி 4A. ஏன்னா பகுதி 4ல் ஆல்ரெடி அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு இருக்கு. அப்போ அதில் ஒரு சப் பார்ட் என்ன பண்ணாங்க, சப் கிளாஸா
பார்ட் 4A சொல்லிட்டு ஒரு கிளாஸ் சேர்த்து அதில் இருந்து அடிப்படை கடமையை உருவாக்குனாங்க. ஓகே, நோட் பண்ணிங்க. அடிப்படை கடமையில இப்போ நம்ம பார்க்கறது 3வது கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா, பின்வரும் கூட்டணி அதற்கு உகந்த தேர்வுகளோடு பூர்த்தி செய்து சரியான தேர்வினை தேர்ந்தெடு. என்ன சொன்னாங்க? மாநில தலைமை தகவல் ஆணையரை நியமிக்க ஆளுநருக்கு பரிந்துரை செய்யும் குழு இவற்றை உள்ளடக்கியது. ஓகே, அதாவது மாநில தலைமை தகவல் ஆணையர், அதாவது ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். ஓகே, அந்த ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செய்வதற்கு ஒரு குழு இருக்கு, தேர்வு குழு. அந்த தேர்வு குழுவில் யாரெல்லாம் இடம்பெறுவாங்கன்றது தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா 1, 2, 3 முதலமைச்சர் வருவாங்க, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் வருவாங்க, முதலமைச்சரால் முன்மொழியப்படும் கேபினெட் அமைச்சர்கள். ஓகே, இங்க 3 பேருமே வந்துருவாங்க. சரியா? அடுத்து பாருங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ சம்பந்தமான கொஸ்டின். அதாவது என்ன அப்படின்னா, அந்த ஊழலுக்கு எதிரான அமைப்புகள் சம்பந்தமான கொஸ்டின் வச்சுக்கலாம், அல்லது ஆளுநர் வந்திருக்காரு அப்ப ஆளுநர் சம்பந்தமான கொஸ்டின் வச்சுக்கலாம், இல்ல இது ஆளு எங்க சம்பந்தப்பட்டவர்? மாநில அரசு. அப்ப மாநில அரசு சம்பந்தமான கொஸ்டின். அப்ப 3 ஆங்கிள்லயுமே இந்த கொஸ்டின் வரும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, நம்பிக்கையில்லா தீர்மானம் முதலாக இந்திய நாடாளுமன்றத்தில் கொண்டு வரும் பொழுது பிரதம அமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தான். அப்ப ஜவஹர்லால் நேரு இருக்கும் போதே, அப்ப முதல் பிரதமர் இருக்கும் போதே என்ன பண்ணிருக்காங்க? நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, தெரியுதான்னு பார்த்தேன், தெரியுது. ஓகே, அடுத்து பாருங்க, 74வது திருத்த சட்டத்தின் மூலம் பின்வரும் எந்த அட்டவணை சேர்க்கப்பட்டது? பாத்தீங்களா? ஸோ அப்போ 73 11வது அட்டவணை சொன்னேன், 74 12வது அட்டவணை. ஓகேவா? இது வரைக்கும் 6வது கொஸ்டின். அடுத்தது, பின்வரும் எந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்தியாவின் தற்காலிக குடியரசுத் தலைவராக செயல்பட்டுள்ளார்? யார் அப்படின்னா நீதிபதி எம் இதயதுல்லா. நீதிபதி எம் இதயதுல்லா. என்ன சார் உச்ச நீதிமன்ற நீதிபதி வரான்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன பார்த்திருந்தோம்? குடியரசுத் தலைவர் பதவி காலியா இருக்கும் போது துணை குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாங்க? குடியரசுத் தலைவராக செயல்படுவாங்க. அப்போ அந்த டைம் வந்து பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர் பதவி எம்டி, துணை குடியரசுத் தலைவர் பதவி எம்டியா இருந்துச்சு. அப்போ 2 பதவியும் காலியா இருக்கும்போது அப்போதைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இருந்தவர் தான் யாரு? ஜஸ்டிஸ் இதயதுல்லா. அவர் இருந்தார். ஓகே, ஸோ இங்கே இன்னொரு கொஸ்டின் வரும். இப்போ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இல்லை, குடியரசுத் தலைவர் இல்லை, பிரசிடென்ட் இல்லை, வைஸ் பிரசிடென்ட் இல்லை, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் இல்லை. அப்போ யார் வராங்க அப்படின்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிகளிலே மூத்த நீதிபதி தான் குடியரசுத் தலைவராக செயல்படுவார். எவ்வளோ நாளைக்கு? 6 மாதம் செயல்படும். அதுக்குள்ள நம்ம எலெக்ஷன் நடத்திடுவாங்க. ஓகேவா? நோட் பண்ணிங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாது. இது எந்த வருஷம்னு கேட்டிருக்காங்க. வருஷம் மறந்து போச்சு, ஏன்னா தெரிஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க. 1968 நினைக்கிறேன், 68 தெரியல. ஓகேவா? சரி, அது பார்த்துக்கலாம். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வழிகாட்டு குழுவின் தலைவர் யார்? யார் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் தான். ஏன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையில் வந்து பார்த்தா நிறைய குழுக்களை வந்து நியமிச்சிருந்தாங்க. ஓகே, நிறைய குழுக்கள் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க? நியமனம் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த குழுக்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழு வந்து எதுனா அப்படின்னா இந்த வழிகாட்டு குழு. அந்த வழிகாட்டு குழுவிய தலைவர் யார் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத். ஓகே, இதில் தான் நம்ம வந்து வரைவு குழுன்னு பார்த்தோம். பார்த்தீங்கன்னா அந்த வரைவு குழு டிராஃப்ட் கமிட்டி, அதனுடைய தலைவர் யார் பார்த்திருந்தோம்? டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் வந்தாங்க. அதுக்கு அதே மாதிரி அது மாதிரி ஒரு குழு தான் அந்த வழிகாட்டு குழு. அந்த வழிகாட்டு குழு தலைவர் யாரு? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஓகேவா? இவர் யாரு? இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி ஆரம்ப கல்வி உரிமையோடு தொடர்புடையது? இதன விதி 21A அடிப்படை உரிமை. ஓகேவா? என்ன பண்ணாங்க? இந்த 2002 கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம், 86வது சட்டம் நினைக்கிறேன். அந்த சட்டத்திட்டத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது கல்வி உரிமையை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா 45 ஆர்டிகல் 45, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21A, அதே மாதிரி விதி 51(7)K. ஸோ இந்த விதிகள் சேரும்போது பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமையில மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. அடிப்படை உரிமையில விதி 21A, அதாவது 6 முதல் 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் அனைவரும் கட்டாய இலவச கல்வி பெறுவது அவரவர் அடிப்படை உரிமை அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்தாங்க. அந்த விதி தான் சொல்றாங்க. ஓகேங்களா? நோட் பண்ணிச்சு. ரொம்ப முக்கியமானது ஆர்டிகல் 21A. அடுத்து பாருங்க, இந்திய திட்டக்குழுவின் இறுதியான துணைத் தலைவர். இந்திய திட்டக்குழு பார்த்தீங்களா, அதனுடைய கடைசி துணைத் தலைவர் யாரு? ஏன்னா தலைவர் வந்து யார் இருப்பாங்க திட்டக்குழுக்கு? பிரதமர் தான் இருப்பாங்க. ஓகேவா? அப்போ கடைசி துணைத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாண்டேக் சிங் அலுவாலியா. மாண்டேக் சிங் அலுவாலியா. நோட் பண்ணிக்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். திட்டக்குழு இப்போ கலைச்சிட்டாங்க. இப்போ என்ன இருக்கு? நிதி ஆயோக் தான் அது போய் செயல்படுது. ஓகேவா?
அடுத்து பாருங்க, மாநில சட்டமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் மாநில ஆளுநருக்கு உள்ளதா? மாநில சட்டமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் இருக்கான்னு கேட்டா இருக்கு. ஆம். ஓகேவா? அது குடியரசுத் தலைவர் பரிந்துரை பண்றாங்களா இல்லைன்னு தெரியல, அவருக்கு அதிகாரம் இருக்கா? இருக்கு. ஓகேவா? அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்ஸான கொஸ்டின் தான். ஓகேவா? ஆக்சுவலாக வந்து மாநில சட்டமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் மாநில ஆளுநருக்கு உள்ளதான்னு கேட்டிங்க அப்படின்னா அது இருக்கு. ஓகேவா? அதுக்கு பதில் அது உள்ளதான்னு கேட்கும்போது எங்கே உள்ளதா இல்லையா, ஆமா இல்லையா, சாப்பிட்டியா இல்லையா, சாப்பிட்டியான்னு கேட்டால் என்ன பண்ணோம், சாப்பிட்டேன் இல்லை, ஆம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஓகேவா? நான் இதை சாப்பிட்டேன் அதை சாப்பிட்டேன்னா என்ன சாப்பிட்டேன்னு கேட்டால் அது பதில் சொல்லணும். ஓகேவா? இது வந்து டிஎன்பிஎஸ்சி கொடுத்த விளக்கம் இதுதான். ஓகேவா? நாங்கள் கேட்ட கேள்வி என்ன? ஓகே, டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். உள்ளதான்னு கேட்டிருக்காங்க. உள்ளதானா ஆமா இல்லையா? ஆம். ஏன் கலைப்பார் யாருடைய பரிந்துரை அடிப்படையில்? குடியரசுத் தலைவர் பரிந்துரை அடிப்படையில் கலைப்பார். ஓகே, அது ஓகே. ஓகேவா? அப்போ ஆம்ன்ற ஆன்சர் தான் இங்கே வந்து ஆன்சராக கொடுத்துருந்தாங்க. ஓகே, எக்ஸாமில். ஓகேவா? ஆனால் அது யார் பண்ணுவாங்க? இவர் வந்து பரிந்துரை தான் பண்ணுவார். இங்கே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு வந்து கலைஞருக்கு, சட்ட ஒழுங்கு வந்து பார்த்தீங்கன்னா சீர்கேடாக இருக்குது, அப்போ இந்த மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசு தலையை அமல்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், குடியரசு தலைவருக்கு ஒரு பரிந்துரை செய்யலாம். அதுதான் இவர் அதிகாரம் இருக்கு. ஓகேவா? அதான் இங்க சொல்லியிருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி கொடுத்த ஆன்சரும் ஒரு வாட்டியை பார்த்துங்க, உண்மையான ஆன்சரும் கவனிச்சுங்க. ஓகேவா? ஏன்னா ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும், ஆனால் டிஎன்பிஎஸ்சி அது தப்பாக கொடுத்துருப்பாங்க, ஆனால் அவங்க கொடுத்தது ஆன்சராக இருக்கணும், வேற வழி கிடையாது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, தேசிய மகளிர் ஆணையத்தின் முதல் ஆண் உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா அலோக் ரவாத். ஓகேவா? தேசிய மகளிர் பத்தி நம்ம 2 கொஸ்டின் பார்த்தாச்சு. ஓகேவா? அடுத்து பாருங்க, பின்வரும் கூற்றினை அதற்கு உகந்த தேர்வுகளோடு பூர்த்தி செய்து சரியான தெரியுங்க. மாநில தலைமை தகவல் ஆணையரை நியமிக்க. ஓகே, இது நம்ம பார்த்தாச்சு இந்த கொஸ்டின். சரி, ரிப்பீட்டா வந்திருக்கு. இந்தியாவின் உச்சநீதிமன்றம் எப்போது திறந்து வைக்கப்பட்டது? ஓகேவா? எப்போ அப்படின்னா ஜனவரி 28, 1950. ஓகே, ஜனவரி 28 அப்போ உச்சநீதிமன்றம். அப்போ நீதித்துறை சம்பந்தமான கொஸ்டின் இது வரைக்கும் ஒரு 4-5 கொஸ்டின் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகேவா? அடுத்து பாருங்க, நாடாளுமன்ற அவை விதிகளின்படி சபாநாயகர் அனுமதித்தால் ஒரு தீர்மானத்திற்கான அறிக்கையை தேதி குறிப்பிடாமல் கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வரும் தீர்மானத்திற்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேதியில்லா பெயர் சூட்டப்பட்ட தீர்மானம். ஓகே, இது வந்து பாராளுமன்ற நடைமுறைகள்னு சொல்லும் பத்தியில அதில் வரும் அந்த கேள்வி நேரம். ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீர்மானம் என்னென்ன தீர்மானம், இந்த வெட்டு தீர்மானம் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படின்னா முன் அனுமதி இல்லாமல் கொண்டு வரக்கூடிய தீர்மானத்தை வந்து பார்த்தீங்கன்னா தேதியில்லா பெயர் சூட்டப்பட்ட தீர்மானம் சொல்றாங்க. ஓகேவா? நோட் பண்ணீங்க. அடுத்தது, பின்வரும் இந்திய அரசமைப்பின் எந்த விதி உச்சநீதிமன்றத்திற்கு சிறப்பு அனுமதி மனுவினை ஏற்கும் அதிகாரத்தை வழங்குகிறது? என்ன சொன்னாங்க? அரசமைப்பின் எந்த விதி உச்சநீதிமன்றத்திற்கு சிறப்பு அனுமதி மனுவினை ஏற்கும் அதிகாரத்தை கொடுக்குறாங்க? என்ன 136 விதி 136 தான் என்ன பண்றாங்க, இவங்களுக்கு அந்த ஸ்பெஷல் மனு வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய அந்த பவர் வந்து கொடுக்குறாங்க. ஆர்டிகல் 136 நோட் பண்ணிங்க. ஓகேவா? ஏன்னா 124 147 வரைக்கும் இருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டை பற்றி தான் சொல்லும். அதில் 136 சொல்லுது இந்த பெட்டிஷன் பவரை பற்றி சொல்லுது. ஓகேவா? அடுத்தது ஸ்பெஷல் பெட்டிஷன். அடுத்து பாருங்க, இந்திய உச்சநீதிமன்றத்தை குறித்த சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். உச்சநீதிமன்ற இந்திய அரசமைப்பை நிலைநிறுத்தும் அமைப்பு. கட்டு அரசமைப்பு வந்து பார்த்தா நிலைநிறுத்தே அவங்க தான். ஏன்னா வந்து அரசு சட்டத்தை மீறும் போது அது தண்டனை வழங்கக்கூடிய அதிகாரம் உச்சநீதிமன்றம் தான் இருக்கு. இந்தியாவின் உச்சபட்ச அதிகாரம் பெற்ற நீதித்துறை அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் தான். அப்போ அது கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் கரெக்ட். ரெண்டாவது பாருங்க, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 72 வயது வரை பதவி இருப்பு. 72லாம் கிடையாதுப்பா. ஓகேவா? 65 வயசு வரைக்கும் தான் அவங்க இருக்க முடியும். ஓகேவா? அப்போ இது தப்பு. அடுத்து பாருங்க, இந்திய நீதித்துறை ஒற்றை படிநிலை நீதிமன்ற அமைப்பை கொண்டுள்ளது. ஓகே, ஒற்றை படிநிலை நீதிமன்ற அமைப்பு. ஒற்றை படிநிலை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு அடுத்துதான். ஓகே, அது கரெக்ட் தான். அடுத்தது, இந்திய உச்சநீதிமன்றம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம். ஆமா, ஜனவரி 28 இப்போ தான் பார்த்தோம். ஓகேவா? அப்போ 1, 3, 4 சரி. ஆப்ஷன் டி சரிப்பா. 1, 3, 4. ஓகேவா? அவ்வளவுதான். அடுத்தது, பின்வரும் கூற்றுகளில் இந்திய ஜனாதிபதி அதிகாரத்தில் எவை சரியானது? பாருங்க ஃபர்ஸ்ட். அப்போ குடியரசுத் தலைவர் சம்பந்தமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முன்னாடி பார்த்தது நீதித்துறை சம்பந்தமான கொஸ்டின். ஓகேவா? இதில் பாருங்க, குடியரசுத் தலைவரின் முன் பரிந்துரையின் மட்டுமே பண மசோதாக்களை நாடாளுமன்றத்தில், ஆமா, அதாவது ஒரு பண மசோதா வந்து நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் அனுமதி அளிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும், நம்ம அதை வந்து மக்களவையிலே தாக்கல் பண்ணணும். அது கரெக்ட். ஃபர்ஸ்ட் கரெக்ட்.
ரெண்டாவது பாருங்க, நாட்டின் நிதி நிலைத்தன்மை அல்லது கடன் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் போது குடியரசுத் தலைவர் நிதி அவசர நிலை, அதாவது விதி 360 பார்த்தோம் பார்த்தீங்களா, 360 நிதி நெருக்கடி நிலை, அதை அறிவிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவர் தான் இருக்கு. இதுவும் கரெக்ட். அடுத்தது, குடியரசுத் தலைவர் தனது அலுவலகத்தின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு நீதிமன்றத்தின் முன் பொறுப்பாளி அல்ல. ஆமா, அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்துவது பார்த்தீங்கன்னா எந்த நீதிமன்றத்தும் அவர் பதில் சொன்ன அவசியம் கிடையாது. இது ஆளுநருக்கும் பொருந்தும் நம்ம பார்த்துருந்தோம். கரெக்ட். அடுத்து, யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகத்திற்கு குடியரசுத் தலைவர் பொறுப்பானவர். ஆமா, யூனியன் பிரதேசம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் பொறுப்பானவர். ஓகேவா, ஞாபகம் வச்சுங்க. அப்போ 4மே சரியானது. பாருங்க, 1 இது ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க, யார் யார் எங்கேருந்து எடுக்கிறான்னு கேட்டிருக்காங்க. மாநிலங்களவை துணைத் தலைவர். ஸோ மாநிலங்களவை துணைத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையால் தேர்ந்தெடுக்கப்பட. கரெக்ட் தானே? இது ஓகே, 1க்கு இது. அடுத்தது, மக்களவை சபாநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா மக்களவை உறுப்பினர் தான் தேர்ந்தெடுக்கிறார். மக்களவையால் நியமனம் செய்யப்படுகிறார். மக்களவையால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அடுத்தது, பொது கணக்கு குழு தலைவர். ஸோ பொது கணக்கு குழு தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யார் பார்த்துருந்தோம், பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி. அது யார் நியமனம் செய்யறான்னு பார்த்தோம். அங்க நியமனம் தான் வரும். ஏன்னா நியமனம் பண்றது பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னா சபாநாயகர், மக்களவை சபாநாயகர் தான் நியமனம் பண்றாரு பார்த்துருந்தோமா. அப்ப அங்க நியமனம் அது யாருன்னா மக்களவை. அப்ப ரைட். அடுத்து பாருங்க, மைய தலைமை தேர்தல் ஆணையர். ஓகே, அதாவது தலைமை தேர்தல் ஆணையர் பார்த்தா ஜனாதிபதி, அதாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நம்ம சொல்லும் பார்த்தீங்களா. ஸோ அவரை ஓகே நல்லா கவனிச்சிங்க. இங்க தேர்ந்தெடுக்கப்பட்டோம் நியமனம்னா வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடத்தாம டைரக்டா நீயே நிலுப்பான்னு சொல்றது. இதுவே தேர்ந்தெடுக்கிறார்கள், இங்க பாருங்க, இங்க 2மே நியமனம். ஆனா இதுல என்னது, தேர்ந்தெடுக்கப்படுறார்கள். தேர்ந்தெடுக்கப்படுறாங்க எலெக்ஷன் நடத்துவாங்க, 2-3 பேர் நிற்பாங்க. நின்றுட்டு அந்த 2-3 பேர்ல யார் செலக்ட் பண்றது. நியமனம்னா இவன் ஒரு ஆள் கை காட்டி நீ நில்றா அவன் நில்றான்னு சொல்றது. ஓகே, அது நியமனம்ன்றது வேற. நியமனத்தை பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே முடிவு செய்து தேர்ந்தெடுக்கப்படுவது. ஓகேவா. ஆனா இங்க தேர்ந்தெடுக்கப்படுறது பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரை நிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 பேர்ல யாருன்றத சூஸ் பண்றது. ஓகேவா, 2த்துக்கு வித்தியாசம் இருக்கு, நோட் பண்ணீங்க. அதை வச்சு அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது, இந்திய அரசமைப்பு அரசு கொள்கை வழி செலுத்தும் நெறிமுறையை எடுத்துரைக்கும் உறுப்பினர். அதாவது அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. அதான் அந்த வார்த்தை ஜாலம் வந்து அதிகமா அந்த இந்தியன் பார்ட்டியில வந்து இருக்கும். அரசின் கொள்கையை வழி செலுத்தும் நெறிமுறைகளை எடுத்துரைக்கும் உறுப்புகள். ஓகேவா, அதாவது சுலபமா முடிக்க வேண்டிய ஒரு கொஸ்டினை என்ன பண்ணிருக்காங்க, இவ்வளவு லெங்க்தா கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்ப என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் விதி 36ல இருந்து 51 வரைக்கும் இருக்குது. ஓகே, பகுதி என்ன சொல்லியிருந்தேன் நான், பகுதி 4 அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு. இதை தான் நம்ம விதி 38 பத்தி பார்த்துருந்தோம், நல அரசுன்னு சொல்லிட்டு. ஓகேவா. அப்ப அரசு நெறியை பத்தி நம்ம 3வது கொஸ்டின் பார்க்கணும். அடுத்தது, பின் கொடுக்கப்பட்டதில் யார் இந்தியாவில் முறையான திட்டமிடல் முயற்சியை முதலில் மேற்கொண்டவர்? யார் அப்படின்னா எம் விஸ்வேஸ்வரய்யா. இவர் தான் இந்தியாவின் என்னது திட்ட முன்னோடி. இந்தியாவின் திட்ட முன்னோடி யாரு? எம் விஸ்வேஸ்வரய்யா. ஓகேவா. இவர் தான் வந்து பார்த்தோன்னா 1934ல் இந்தியாவிற்கான திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதியிருப்பாரு. அந்த நூலில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பார். ஓகேவா. ஆக்சுவலாக இது எக்கனாமிக்ஸ் வரக்கூடிய கொஸ்டின், சரிப்பா மாற்றி எடுத்துட்டு இருக்கேன். ஓகேவா. அடுத்து பாருங்க, இந்தியாவில் 13வது ஜனாதிபதி யார்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கே.ஆர். நாராயணன். ஓகேவா. அப்போ யார் யார் என்னென்ன இடத்துல இருக்கான்றதை தெரிஞ்சுங்க. ஓகேவா. 13வது யாரு, 14 யாரு, 15 யாருன்றத நம்ம ஞாபகம் வச்சோம் அந்த லைன். ஏன்னா வரிசையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கூடாது, அந்த வரிசை எத்தனாவது வரிசைன்றதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்க, பின்வரும் பணிகளில் எந்த ஒன்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் பணிகளில் ஒன்று அல்ல? ஓகே, எனது இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்துடைய பணி மாநில ஆளுநர் அலுவலகத்திற்கான தேர்தல் நடத்துதல், குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் அலுவலகங்களுக்கான தேர்தல் நடத்துதல், பாராளுமன்றத்திற்கான தேர்தல் நடத்துதல், மாநில சட்டமன்றங்களுக்கான தேர்தல் நடத்துதல். சரியா. சரி, எது வராது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாநில ஆளுநர் அலுவலகத்திற்கான தேர்தல் நடத்தல இவங்க வரமாட்டாங்க. ஓகே, மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யாரு? சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் நடத்துவாங்க. ஓகேவா. அடுத்து பாருங்க, பிரிக்கப்படாத இந்தியாவின் அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது? முதல் கூட்டம்னா எப்போ? டிசம்பர் 9, 1946. இதுதான் முதல் கூட்டம் நடந்துச்சு. 2வது கூட்டம் டிசம்பர் 11. 1 to 1 நாள் நோட் பண்ணிங்க. அடுத்தது,
கீழ்கண்ட பாராளுமன்ற குழுக்களில் எந்த ஒரு குழு பாதி நீதி பரிபாலன தன்மையுடையது? எதுனா சிறப்புரிமை குழு. ஓகே, கமிட்டி ஆன் பிரிவிலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. கமிட்டி ஆன் பிரிவிலேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னது? சிறப்புரிமை குழு. இவங்க தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த நீதி பரிபாலன அதிகாரம் வந்து கொண்ட குழுவா இருக்கு. ஓகேவா, அது சிறப்புரிமை குழு. ஓகேவா, அடுத்து பாருங்க. அப்போ இந்த பாராளுமன்ற குழுக்களை பத்தி மொத்தமா இது வரைக்கும் நம்ம ஒரு 4 கொஸ்டின் கிட்ட பார்த்துட்டோம். ஓகேவா, அந்த பாராளுமன்ற செயல்பாடுகள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இது எல்லாமே வரும். ஓகேங்களா, அது அந்த மதிப்பீட்டு குழு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமிட்டியான ப்ரிவிலேஜஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நிறைய குழுக்கள் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங். ஓகேவா, அந்த பொதுத்துறை நிறுவனங்களுக்குண்டான குழு, அந்த மாதிரியான குழுக்கள்லாம் இருக்குது. ஓகேவா, அந்த நாசாட்சி குழுக்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த குழுக்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. அப்புறம் வந்து இந்த எஸ்சி எஸ்டி கமிட்டிலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான குழுக்கள்லாம் இருக்குது நிறைய. ஓகேவா, அந்த குழுக்கள்லாம் ரொம்ப முக்கியமானது. அதில் மேஜராக வந்து ஒரு 5 குழுக்கள் இருக்கும். அதை மட்டும் நல்லா படிச்சாலே போதுமானது. ஓகேவா, அடுத்து பாருங்க. நாகாலாந்து மாநிலம் எப்போது உருவாக்கப்பட்டது? எப்பன்னா 1961 நாகாலாந்து மாநிலம். ஓகே, குஜராத்துக்கு அடுத்தது உருவாக்கி இருப்பாங்க நாகாலாந்து. ஓகேவா, ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாநில மறுசீரமைப்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த அமைப்பில் வரக்கூடிய கொஸ்டின் தான் அது. ஓகே, ஒவ்வொரு மாநிலம் எப்போ பிரிச்சாங்கன்றது வரைக்கும் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா, கடைசியாக பிரித்த மாநிலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரை உடைச்சிட்டாங்களா, நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, உயர்நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டுகளை பொறுத்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலகாபாத். ஸோ அலகாபாத் உயர்நீதிமன்றம் வந்து எப்போ உருவாக்கினாங்க அப்படின்னா 1896. ஓகேவா, அடுத்து இந்த டெல்லி. ஸோ டெல்லி எப்படின்னா 1966. ஆமாம், 1966. அடுத்தது கர்நாடகா உயர்நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா 1884. மெட்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1862. ஓகே, ஏன்னா மும்பை, கொல்கத்தா, மெட்ராஸ் இந்த 3 உயர்நீதிமன்றங்களும் ஒரே டைம்ல தான் ஏற்படுத்தணும். 1862 நோட் பண்ணிங்க. இது மட்டும் இல்லாமல் மும்பை, கொல்கத்தா இந்த 3 உயர்நீதிமன்றங்களும் 1862 தான். ஓகே, ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க. அடிப்படை கடமைகள் மீதான வர்மா கமிட்டி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. ஓகேவா, அடிப்படை கடமை பத்தி என்ன பண்ணாங்கன்னா வர்மா கமிட்டி கொண்டு வந்தாங்க. அது எப்படின்னா 1999 கொண்டு வந்தாங்க அந்த அடிப்படை கடமை சம்பந்த கமிட்டி. ஓகே, ஆல்ரெடி நம்ம அடிப்படை கடமை சம்பந்த ஒரு கமிட்டி பார்த்து என்னது ஸ்வரன் சிங் கமிட்டி. அதோட என்ன கமிட்டி நோட் பண்ணிக்கணும், வர்மா கமிட்டி. இந்த 2 கமிட்டி ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிங்க. அடுத்தது அடிப்படை கடமைகளுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கிடையாது. ஓகேவா, அடுத்தது நீதிமன்றங்கள் அடிப்படை கடமைகள் செயல்படுத்தப்படுமாறு நிர்பந்திக்க இயலாது. சரியா, அதனால ஒன்றுச்சிங்க, அடிப்படை கடமைகளுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம், அதாவது என்ன நமக்கு அரசியல் சட்டத்தில் வந்து இருந்தாலுமே அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ அடிப்படை கடமை மீறிட்டாங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். ஓகே, இல்லை உங்களை வந்து பிடிச்சி ஜெயிலில் போட்டுன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அப்போ அடிப்படை கடமை வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரின்றது கிடையாது. ஆனால் அது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமையாக பார்க்கப்படுது. ஓகேவா, ஸோ அப்போ அப்படின்போது அது மீறப்படும் போது தண்டனை வழங்கப்படாது. ஓகே, அதான் வந்து நீதி பரிபாலனை என்ன சொல்லியிருக்காங்க, செயல்படுத்துமாறு நிர்பந்திக்க இயலாது. அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே சரியான விளக்கம். அடுத்து பாருங்க. பிரதம அமைச்சர் அரசு என்கின்ற கப்பலின் கேப்டன் என்று கூறியவர் யார் அப்படின்னா மன்றோ. பிரதம அமைச்சர் யார் அப்படின்னா கப்பலுடைய கேப்டன். ஒரு கப்பல் எப்படி கேப்டனுடைய கட்டுப்பாட்டை தான் இயங்கும். கேப்டன் சரியில்லை அப்படின்னா அந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணியில் மூழ்கிடும். அதே மாதிரி தான் ஒரு பிரதம அமைச்சர் சரியான அமைச்சராக இருந்தார் அப்படின்னா அந்த நாடு வந்து கரெக்டாக இருக்குன்றது சொன்ன யாருன்னா மன்றோ. அடுத்து பாருங்க. சர்க்காரியா குழுவின் தலைவர், நம்ம சர்க்காரியா மட்டும் தெரியும். ஓகே, அவர் எந்த சர்க்காரியான்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சிங் சர்க்காரியா. என்ன சர்க்காரியா? ராஜீவ் சிங் சர்க்காரியா, சிவராம் சர்க்காரியா, ரமேஷ் சிங் சர்க்காரியா. அப்போ இதே ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சிங் சர்க்காரியா. அவர் தான் சர்க்காரியா கூடிய தலைவர். அடுத்து பாருங்க. 11வது மக்களவையின் சபாநாயகர் யார் அப்படின்னா PA சங்மா. ஸோ அப்போ சபாநாயகரும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ PA சங்மா தான் 11வது மக்களவை சபாநாயகர். அடுத்து பாருங்க. மாநிலத்தின் அட்வொகேட் ஜெனரல் நியமனம் செய்வார் யார்? ஓகேவா, ஸோ அட்வொகேட் ஜெனரல் ஆளுநர் தான் வருவாங்கப்பா. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னா குடியரசுத் தலைவர். அது வந்து இந்தியாவுக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்வொகேட் ஜெனரல். இப்போ நம்ம இந்த படம் பார்த்துருப்போம், இந்த ஜெய்பீம் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா கூட ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வாதாடுவார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அதாவது பிபின்னு சொல்லுவாங்க.
அதுக்கடுத்த ரெண்டாவது ஒருத்தர் பார்த்தீங்களா, பெரிய வக்கீல். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட் ஜெனரல். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒரு ஆள் இருப்பாங்க. அரசு சார்ந்த வழக்கில் வந்து வாதாடுவாங்க. ஏன்னா அது அரசுக்கு எதிரான வழக்கு தான். அந்த படத்துல கூட சொல்லுவாங்க, இந்த கேஸ் நம்ம தோற்றுறோம் அப்படின்னா நாம தோக்கல, கவர்மெண்ட்டே தோத்தா மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. ஏன்னா கவர்மெண்ட் சார்பாக தான் அவர் வாதாடுவார். அவர் தோத்தாருன்னா கவர்மெண்ட்டே தோத்தா மாதிரி கணக்கு. இப்போ நம்ம சார்பாக ஒருத்தர் வாதாடுறாருன்னா நமக்காக வாதாடுற வக்கீல் தோத்தா அவருக்காக தோக்கல, நம்ம தோத்தா மாதிரி தான் கணக்கு. அதே மாதிரி தான் அங்கேயும். சரிங்களா? ஸோ அப்போ அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னா ஞாபகம் வச்சுங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா மாநில தலைமை வழக்கறிஞர். ஓகேவா? நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இங்கிலீஷ் விஷயம் சேர்த்து படிச்சிங்க. ஏன் அப்படின்னா இங்கே பாருங்க, எக்ஸாம்பிள் மாநிலத்தை அட்வொகேட் ஜெனரல் கொடுத்துறாங்க, அப்படியே இங்கிலீஷ் வார்த்தை அப்படியே கொடுத்துறாங்க அட்வொகேட் ஜெனரல். மேலேயும் பார்த்தீங்கன்னா அட்வொகேட் ஜெனரல் இருக்கும் அழகா, அது பிரச்சனை இல்லை. ஆனால் கீழே என்ன இருக்கணும், மாநில தலைமை வழக்கறிஞர் நம்ம படிச்சுட்டு இருப்போம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அட்வொகேட் ஜெனரல் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு சில இங்கிலீஷ் வார்த்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. அட்டர்னி ஜெனரல் அப்படின்னா என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவர். அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னா ஆளுநர். ரொம்ப முக்கியமானது, குழப்பம் நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது பாருங்க, இந்தியாவின் நீதி புனராய்வு அதிகாரம் வரையறைக்குட்பட்டது, ஏனெனில் அரசமைப்பு உயர்வானது. கரெக்ட் தானே? எல்லாமே அரசமைப்பு சட்டத்தின் கீழே தான் வருது. படிக்கவே அரசமைப்பு சட்டத்தின் படி, இந்த சட்டத்தின் படி தான் நம்ம படிச்சிருப்போம். அப்போ எந்த விதமான வரையறை இருந்தாலும் எல்லாமே சட்டத்தின்படி தான். அந்த சட்டம் இது அரசமைப்பு சட்டத்தின்படி தான் செயல்படக்கூடியது. இவ பிரதமருக்கு உயர்ந்தபட்ச அதிகாரம் இருக்கா? கிடையாது. குடியரசுத் தலைவர் இருக்கா? கிடையாது. அந்த சட்டத்துக்கு மட்டும் தான் இருக்கு. இப்போ பிரதமரே ஒரு சட்டத்தை கொண்டு வரனால என்ன பண்ண, அவரு மக்களவை மாநில கலந்து ஆலோசிச்சு அதுக்கப்புறம் குடியரசுல சைன் போட தான் சட்டமாகும். ஸோ அப்போ பிரதமர் ஒரு தனிநபர் நினைச்சா அந்த உச்சபட்ச அதிகாரம் தனிநபருக்கு கிடையாது. அப்போ இந்தியாவின் உச்சபட்ச அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா அரசமைப்பு சட்டத்துக்கு மட்டும் தான் இருக்கு. ஓகே, அதான் இங்க சொல்ல வராங்க. அடுத்தது, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற கொள்கைகள் இந்திய அரசமைப்பின் முகவுரையில் புனிதமானவையாக ஏற்கப்பட்டமைக்கு தூண்டுகோலாக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்ய புரட்சி. சரி, பிரெஞ்சு புரட்சிப்பா. அதாவது திட்டமிடலுக்கு தான் அந்த ரஷ்ய புரட்சி, இந்த முகவரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு புரட்சி. ஓகேவா? ஸோ பிரெஞ்சு புரட்சியில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாசகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து எப்படி சொல்றது பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிக்கு வந்து உதவி இருக்கும். ஓகேவா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாசகத்தை நம்முடைய முகவரியில் வச்சிருப்பாங்க. ஓகேவா? அப்போ அப்படின்னும்போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இப்படிதான் இருக்குன்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் எத்தனை சதவீத நலிவடைந்த பிரிவை சார்ந்த குழந்தைகள் தனியார் பள்ளியில் சேர்க்கப்பட வேண்டும் அப்படின்னா 25%. ஸோ இப்போ ஒரு ஸ்கூலில் 100 சீட் இருக்குது அப்படின்னா அந்த 100 சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 75 சீட் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சீட்டு. அந்த ஸ்கூலை யார் வேணா போட்டுக்கலாம். ஆனால் அந்த 25 சீட்டு வந்து யாருக்கு போடுவாங்க அப்படின்னா அந்த நலிவடைந்த பிரிவினருக்கு தான் போடுவாங்க. கவர்மெண்ட் அலோகேட் பண்ண சீட்டு தான் போடுவாங்க. அதான் சொல்லுவாங்க 25%. அடுத்தது, எந்த வருடம் பாராளுமன்றத்தில் அலுவல் மொழி சட்டம் இயற்றப்பட்டது? எப்படின்னா 1963. எந்த வருடம் பாராளுமன்றத்தில் அலுவல் மொழி சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1963 கொண்டு வந்தாங்க. நோட் பண்ணி வச்சுங்க. அப்போ அந்த சட்டங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது, மத்திய தீர்ப்பாய உறுப்பினர்களுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிக்கான அந்தஸ்து வழங்கப்பட்ட சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு அப்படின்னா 2006. இது மத்திய தீர்ப்பாய உறுப்பினர்களுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிக்கான அந்தஸ்து. ஓகேவா? அந்த உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு என்ன அந்தஸ்து இருக்கோ அதே அந்தஸ்து யாருக்கு கொடுத்தாங்க? மத்திய தீர்ப்பாய உறுப்பினருக்கு. இது எந்த விதி? சரி, எந்த ஆண்டு? 2006 ஆண்டு. ஓகேவா? நான் நோட் பண்ணிங்க. அடுத்து, எந்த ஒன்று பஞ்சாயத்து ராஜில் இல்லை? ஓகேவா? நகரியம். ஏன்னா ஜில்லா பரிஷத், பஞ்சாயத்து சமிதி, கிராம் பஞ்சாயத்து இது மூணுமே ஒரே கேட்டகரி தான். நகர பஞ்சாயத்து வேற. ஓகேவா? அது வராது. அதுவும் அது உள்ளாட்சி அமைப்பு சம்பந்தமான ஒரு கொஸ்டின் தான். அடுத்து பாருங்க, இந்திய பாராளுமன்றம் 24 சட்ட சீர்திருத்தத்துக்கு காரணகர்த்தாவாக அமைந்த சர்ச்சைக்குரிய வழக்கு எது? ஸோ அப்போ வழக்கு சம்பந்தமான கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முகவரை பார்த்தோம் அப்படின்னா கேசவானந்த பாரதி வழக்கு, பெருபாரி வழக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வழக்குகள் இருக்கு. ஓகே, அது எல்லா வழக்கும் நம்ம படிக்க தேவையில்ல. ஆனால் மேஜராக இருக்கக்கூடிய ஒரு சில வழக்கெல்லாம் நம்ம வந்து படிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வழக்குன்னா கோகுல்நாத் வழக்கு. ஓகே, இந்திய பாராளுமன்ற 24வது சட்டத்திற்கு காரணகர்த்தாவாக அமைந்த வழக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா கோலக்நாத் வழக்கு. சாரிப்பா, கோலக்நாத் வழக்கு. ஓகேவா? அடுத்தது, லோக்பால் குறித்த கருத்துக்களின் பின்வற்றும் தவறானது. ஓகே, இங்க நல்லா படிக்கும்போது கேள்வி முழுசா படிச்சுங்க. சரியானது கேட்கறாங்களா தவறானது கேட்கறாங்களா, இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அது தெரிஞ்சாதான் நம்ம அதுக்கேற்ற வினா வந்து போட முடியும். ஒரு மந்திரி அல்லது செயலாளர் நிர்வாக செயலை விசாரணை செய்ய லோக்பாலுக்கு அதிகாரம் இருக்கு. ஆமா, ஏன்னா அரசியல்வாதிகள் என்ன பண்ணலாம்? விசாரணைக்கு உட்படுத்தலாம். கரெக்ட் தான்.
நிர்வாக சீர்கேடு மீது கொடுக்கப்பட்டுள்ள புகாரை லோக்பால் விசாரிக்கலாம். கரெக்ட். நிர்வாக சீர்கேடு நம்ம தான் அங்கே பண்ணாங்க, லோக்பால் விசாரிப்பாங்க. இந்திய அரசாங்கம் மற்றும் வெளிநாட்டு அரசாங்கத்துடன் ஏற்படும் ஒப்பந்தங்களை குறித்து விளக்கலாம். வெளிநாட்டு ஒப்பந்தம் பற்றி இவங்க வராது. ஓகே, அப்போ இது தப்பு. அடுத்தது மரியாதை மற்றும் விருதுகள் அளிப்பது. ஸோ மரியாதை விருது வேற, லஞ்சம் வேற. ஓகேவா? அப்போ இது ரெண்டும் வராது. 1 2 தான் சரி, 2 3 தப்பு. சரி, 3 4 தப்பு. இது இருக்கு பாருங்க, டி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. இந்தியா ஒரு குடியரசு ஆட்சி அமைப்பு முறை. இந்தியாவில் மரபு வழி தலைமை அல்லாமல் மக்கள் தம் அரசை தாமாகவே தேர்ந்தெடுப்பார்கள். கரெக்டு தானே? அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரிதான். என்ன சொல்றாங்க அப்படின்னா குடியாட்சி, முடியாட்சின்னா தான் என்னத்த அப்படின்னா பையன் அவன் பையன் அவனுக்கு பையன் அப்படியே தொண்டு தொட்டு மறுபடி வருவாங்க. ஆனா குடியாட்சி அப்படின்னா குடிமக்கள், குடிமக்களின் ஆட்சி. குடிமக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சி பண்ணுவாங்க. அதான் குடியாட்சி, குடியரசுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ மரபு வழி கிடையாது. மரபுனா முடியாட்சி, மன்னர் முடி, மணி முடின்னு சொல்றாங்கல்ல அது. குடியாட்சினா குடிமக்கள் ஆட்சி. ஓகே, நான் வச்சுங்க. அடுத்தது டெல்லிக்கு முழுமையான மாநிலத்திற்குரிய அந்தஸ்து வழங்கப்படவில்லை. காரணம் என்ன அப்படின்னா இந்தியாவின் தலைநகரமாக டெல்லி விளங்குவதால் அது சிறப்பு அந்தஸ்தினை பெற்றுள்ளது. ஏன்னா டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தலைநகரத்தினால சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாநிலத்திற்குரிய அந்தஸ்து கிடையாது, அது ஒரு யூனியன் பிரதேசம் தான். அப்போ ரெண்டுமே கரெக்டு தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் தலைமை நீதிபதி வரிசைப்படுத்துக. ஓகேவா? அதையும் நோட் பண்ணீங்க. ஸோ அந்த வரிசைப்படுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. ஓகேவா? ஸோ அப்போது வரிசைப்படுத்த பொறுத்த வரைக்குமே நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு 6 பேர், குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபா ஸ்பீக்கர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர், அப்புறம் வந்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர், தமிழ்நாடு கவர்னர்ஸ், ஃபைனான்ஸ் கமிஷன், நிறையா இருக்காங்க, ஆர்பிஐ கவர்னர்ஸ். போதும். சரியா? ஸோ இந்த அளவுக்கு அந்த வரிசையை ஞாபகம் வச்சுன்னா ரொம்ப முக்கியமானது. இதில் தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. சரியா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இந்த வரிசை. ஓகேவா? அடுத்து பாருங்க, அடிப்படை கடமைகள் குறித்த கீழ்காணும் எந்த சொற்றொடர் சரியானவை? அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பின் விதி 51A-வில் 51A-வில் சேர்க்க கொடுக்கப்பட்டுள்ளது. கரெக்ட் தான். அடுத்து பாருங்க, 11வது அடிப்படை கடமையை 86வது திருத்தச் சட்டம் 2002 பட்டியலில் சேர்க்கப்பட்டது. 11வது அடிப்படை கடமையை 86 சட்டம் 2002, இதுவும் கரெக்ட் தான். அடுத்து என்ன பண்றாங்க, அறிவியல் மனப்பான்மை வளர்த்தல் ஒரு அடிப்படை கடமை அல்ல. இது நமக்கே டவுட்டா இருக்கு. அப்ப அது அறிவியல் மனப்பான்மை வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமை தான். ஓகே, ஆனால் இங்கே கடமையிலும் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் வந்து தப்பு. அப்போ 1 2 சரிதானாம்பா. ஓகேவா? 1 2 இது வரைக்கும் பாருங்க. ஸோ குரூப் 2 பொறுத்த வரைக்குமே இந்த மாதிரி தான். என்ன அப்படின்னா நமக்கு ஒரு 4 3 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்களா, அந்த 4 ஆப்ஷனுமே தெரியாது, ஒரு 2 தான் தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், அந்த ட்ரிக்ஸை வச்சு ஆன்சர் போடுற மாதிரி வந்திருக்கும். சரிங்களா? ஓகே, இது கூட நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 தெரியுது, இதை நம்ம ஈஸியாக கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது தெரிஞ்சுன்னா இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டுமே சரின்னும் போது 3வது உங்களுக்கு சரியோ தப்போன்னு தெரியல. ஓகேவா? இங்கே ஆப்ஷன் பாருங்க, 3 வந்திருக்கு. அப்போ 1 3 2 1 சரிடுத்து நம்ம நல்லா தெரியும். அப்போ இது வராது. இங்கே 1 மட்டும் கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து 1 2 ரெண்டுமே சரின்னு தெரியும். அப்போ இதுவும் வராது. அடுத்து பாருங்க, 1 3 2 சரின்றது நமக்கு தெரியும். ஆனால் இங்கே 1 3 தான் கொடுத்துருக்கான். அப்போ இதுவும் வராது. அப்போ இதான் ஆன்சர். நம்ம ஈஸியாக போட்டு போயிட்டே இருக்கேன். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து பாருங்க, எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவிப்பதற்காக பிரிவு 43B இணைத்தது? எந்த சட்ட திருத்தம்பா? 97வது சட்ட திருத்தம். 2011 கொண்டு வரப்பட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்திலே, ஒரு நிமிஷம் இருங்க, ஓகேவா? இது நம்ம வந்து புத்தகத்திலே புக் பேக் பின்னாடி வந்து பார்த்தோன்னா சட்டத்திருத்தம் பார்த்தீங்களா, அதிலே வந்து இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தது அப்போ சட்டத்திருத்தம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 4 5 சட்ட திருத்தங்களை வந்து நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது எந்தெந்த மாநிலங்கள் எங்கெங்கிருந்து பிரிஞ்சு வந்திருக்குன்றது கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது எந்த மாநிலத்திலேருந்து எந்த மாநிலம் பிரிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்துருவோம்.
சி ஆன்சரா? இப்போ சி ஆன்சர் போது பார்த்தீங்கன்னா ஹரியானா. ஓகேவா? ஹரியானா வந்து எங்கேருந்து பிரிஞ்சிருக்கு அப்படின்னா பஞ்சாப், நல்லா தெரியும். பஞ்சாப்லேருந்து ஹரியானா பிரிஞ்சிருக்கு நம்ம தெரிஞ்சுதான். ஜார்க்கண்ட், ஜார்க்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீகார்ல தான் பிரிஞ்சிருக்கு. நம்ம வந்து எம்எஸ் தோனி நினைச்சாலே நம்ம இதை போட்டலாம் ஈஸியாக. அடுத்து உத்தராஞ்சல், இது வந்து உத்தரப்பிரதேசம். சத்தீஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம். ஓகேவா? ஸோ அதான் முடிஞ்சு போச்சு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் கொஸ்டின் நினைக்கிறேன் தான். ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 கொஸ்டின் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? 73 கொஸ்டின், அதில் ஒரு 2 கொஸ்டின் ரிப்பீட் ஆச்சு பார்த்தீங்களா? ஒரு கொஸ்டின் எக்கனாமிக்ஸ் போயிடுமா, ஒரு கொஸ்டின் ரிப்பீட் அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு 70 கொஸ்டின் கிட்ட இருக்கும் கரெக்டாக. ஸோ இந்த 70 கொஸ்டின் பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சிட்ட விஷயம் என்னென்ன, எந்த டாப்பிக்லாம் வந்து கொஸ்டின் வருது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நோட் பண்ணீங்க. அதாவது பார்ட் 1லிருந்து பார்ட் 5 வரைக்கும் கம்பல்சரி படிக்கணும். ஒரு லைன் விடாம படிக்கணும். ஓகே, மத்திய அரசு வரைக்குமே நிறைய கொஸ்டின் வந்துச்சு. மேக்ஸிமம் கேட்ட கொஸ்டின்ல இப்போ ஒரு குரூப்ல வந்து பார்த்தோன்னா ஒரு 10 கொஸ்டின் கேட்குறாங்களா, அந்த 10 கொஸ்டின்ல கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 6 கொஸ்டின் வந்து இந்த பார்ட் 1லேருந்து, அதாவது அரசமைப்பு நிர்ணய சபையிலேருந்து மத்திய அரசுக்குள்ளே கேட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மாநில அரசு ஒரு கொஸ்டின், அப்புறம் வந்து பார்த்தோன்னா உள்ளாட்சி அரசாங்கம் ஒரு கொஸ்டின், 2 கொஸ்டின், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஊழலுக்கு எதிரான அமைப்புகளில் ஒரு 2 கொஸ்டின், அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. சரியா? ஸோ அப்போ மேஜர் பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அரசமைப்பு நிர்ணய சபை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அட்டவணைகள், பகுதிகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 1, அந்த பகுதி 2 குடியுரிமை, பகுதி 3 வந்து அடிப்படை உரிமை, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பகுதி 4 அரசு நெறிசி கோட்பாடு, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அடிப்படை கடமை, இது 3 தான் நிறைய கொஸ்டின் ரிப்பீட்டாக வந்திருக்கு. ஓகே, இது 3. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், ஆளுநர், முதலமைச்சர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீதித்துறை, உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் ரெண்டுமே கலந்தாங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஊழலுக்கு எதிரான அமைப்புகள். ஓகே, அப்புறம் ஆணையங்கள், எந்தெந்த ஆணையம் எப்போ அமைச்சாங்கன்ற மாதிரியான கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் மாநில மறுசீரமைப்பு கமிட்டி. ஓகேவா? அந்த மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின்படி வந்து பார்த்தா என்னென்ன மாநிலம் பிரிச்சிருக்காங்க, அதை பற்றி ஒரு 3-4 கொஸ்டின் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அப்போது இதெல்லாம் வந்து சேர்ந்தது தான் பாலிட்டி. ஓகே, அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எதை ஃபோக்கஸ் பண்ணோம், அரசமைப்பு நிர்ணய சபையிலேருந்து ஆரம்பித்து மத்திய அரசு வரைக்கும் ஃபுல்லாக ஒரு வரி விடாமல் படிச்சணும். அதுக்கப்புறம் மாநில அரசில் வந்து மிக முக்கியமானது பார்த்தோன்னா ஆளுநர். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உள்ளாட்சி அரசு, கிராம பஞ்சாயத்து ரொம்ப முக்கியமானது, அந்த சட்டத்திருத்தம் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஊழலுக்கு எதிரான அமைப்புகள், எல்லா அமைப்புமே படிக்கணும். அரசமைப்பு சார்ந்த அமைப்பு, சாராத அமைப்பு, எல்லாத்தையும் சேர்ந்து படிச்சணும். ஸோ அவ்வளோதான். ஸோ பாலிட்டி பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் நீங்கள் வந்து கவர் பண்ணி படிக்கக்கூடிய டாபிக். ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் என்னது, நிர்ணய சபை டு மத்திய அரசு. அடுத்த விஷயம் என்னது, ஆளுநர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் அதிலே வந்துடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஊழலுக்கு எதிரான அமைப்புகள், அப்புறம் உள்ளாட்சி அரசாங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, இதில் வந்து ரொம்ப நம்ம அக்யூட்டாக படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அட்டவணைகள், பகுதிகள், சட்டத்திருத்தங்கள், இது 3 ஸ்பெஷல் கேட்டகரி. அட்டவணை, பகுதி, சட்டத்தை, இது 3மே ஸ்பெஷல் கேட்டகரி. ஓகேவா? இதெல்லாம் சேர்த்து படித்தாலே போதுமானது. சரிங்களா? சரி, ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை அரசமைப்பு சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியன் பாலிட்டியில் இது வரைக்கும் குரூப்பில் கேட்ட கொஸ்டினை பற்றி நம்ம ஒரு ஃபுல் அனலைஸ் வந்து பார்த்துருந்தோம். சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கொஸ்டின் பேப்பர் இருக்குப்பா. இந்த 2012லேருந்து 2022 வரைக்கும் ஒரு 7 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அந்த 7 கொஸ்டின், அந்த கொஸ்டினை தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், அனலைஸ் பண்ணி பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ நாளைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சப்ஜெக்ட் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி போடலாம். ஸோ இந்த 5 நாளுக்கு அடுத்த 5 நாட்களுக்குள்ள மொத்த சப்ஜெக்ட்டுமே நம்ம அனலைஸ் பண்ணி போட போகிறோம். சரிங்களா? ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் எப்படி படிக்கலாம், இல்லை படிச்சது வந்திருக்கான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி படிக்க முடியும். சரிங்களா? சரி, தேங்க்யூ.